வணக்கம் அண்ட் வெல்கம் டு வில்லேஜ் டூர். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் பொத்தனூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பொத்தனூர்லேருந்து பாண்டமங்கலம் போகிற வழியில் பச்சைமலை முருகன் கோவில் ஒன்று இருக்குது. அந்த முருகன் கோவிலுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். வாங்க இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னங்கிறது பேசி தெரிஞ்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே போகலாம் வாருங்கள். இந்த பச்சைமலை கோவிலுக்கு நாம் வரணும் அப்படின்னா நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பரமத்தி வேலூர் நோக்கி வந்துட்டு பரமத்தி வேலூர்லேருந்து வரக்கூடிய இந்த ரோட்டில் பாண்டமங்கலம் நோக்கி செல்லும் பொழுது இந்த வழி பார்த்தோம்னா பாண்டமங்கலம் நோக்கி போகக்கூடிய வழி. அதற்கு இடையில் பொத்தனூர் தாண்டி இந்த பக்கம் பார்த்தோம்னா ஒரு 1/2 கிலோமீட்டரில் பச்சைமலை போகக்கூடிய வழி இருக்குது. இந்த ஆர்ச்சிலேருந்து நேராக உள்ளுக்குள்ளே போனோம்னா இந்த பச்சைமலைக்கு நம்ம போயிடலாம். நாமக்கல்லேருந்து இந்த பச்சைமலை கோவிலுக்கு வரும் பொழுது கிட்டத்தட்ட 26 அல்லது 27 கிலோமீட்டரும், கரூர்லேருந்து இந்த பச்சைமலைக்கு நம்ம வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25 கிலோமீட்டரும் டிஸ்டன்ஸும் வரும். இந்த பச்சைமலை கோவிலுக்கு இந்த ஆர்ச்சிலிருந்து வரும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வயல்வெளிகளுக்குள்ளே தான் வரணும். பார்த்தோம்னா வலது பக்கம் ஒரு வாய்க்கால் இருக்குது, எப்பவும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். இடது பக்கம் வாழை தோட்டங்கள் இருக்குது. இதன் வழியாக தான் நம்ம பச்சைமலைக்கு போக போகிறோம். வாங்க நம்ம இந்த கோயிலினுடைய சிறப்பு என்னங்கிறது பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளுக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இயற்கை எழில் கொஞ்சம் காட்சிகள். ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் பாருங்கள். இந்த மாதிரி அழகான ஒரு நீரோடை இருக்கக்கூடிய பகுதியில் இயற்கை எழில் கொஞ்சம் அந்த அமைப்பில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பேசிக்கிட்டே கோவிலுக்குள்ளே போகலாம். இந்த கோவிலினுடைய சிறப்பு என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். பாருங்கள், இங்கே இந்த தூண்லாம் வேல் வரைஞ்சிருக்கு. ஆகவே இந்த கோவில் ஒரு முருகன் கோவில். இங்கே பெரும்பாலுமே விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா கோரை, வாழை, அங்கே பார்த்திங்கன்னா தூரத்தில் பார்த்திங்கன்னா வெற்றிலை, பக்கத்திலே வாழை மரங்கள், இது போன்ற விவசாயம் சார்ந்த தொழில்களான அனைத்து தொழில்களும் இங்கே செய்கிறாங்க. நீர் அதிகமாக இருக்கிறதுனால எது செஞ்சாலும், எந்த தொழில் செஞ்சாலும் சரியாக வரும். இந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன, ஒரு சின்ன குன்றின் மேல் தான் இருக்குது முருகன் கோவில். அங்கே பாருங்கள், நான் பார்க்கும்போதே தெரியும். இங்கே பாருங்கள், ஓம் முருகா அப்படின்னு போட்டிருக்கு. ஒரு சின்ன குன்றின் மேலே தான் இந்த முருகன் கோயில் இருக்குது. ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோவில். பால தண்டாயுதபாணி முருகன் பச்சைமலை அருள்மிகு ஸ்ரீ பால தண்டாயுதபாணி திருக்கோயில்னு இங்கே ஒரு போர்டு இருக்குது, அதை பார்க்கலாம். இப்போ தான் இந்த கோவில்லாம் சீரமைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேலைப்பாடுகள்லாம் நடந்திருக்கு. வாங்க மேற்கொண்டு நாம் பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ளே போகலாம். கோவிலினுடைய படிக்கட்டுகள் அமைந்து அருமையான இயற்கையிலில் கொஞ்சம் சூழ்நிலையில் இருக்கு. ஐயா வணக்கங்க. வணக்கங்க ஐயா. நம்ம பச்சைமலை கோவில், பச்சைமலை பாலமுருகன் கோவில், இந்த கோவில் எவ்வளவு வருடம் பழமையானது? அது மட்டும் இல்லாமல் உங்களை ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே, என் பேர் சக்திவேலுங்க. சரிங்க. இந்த கோயிலில் அர்ச்சகர் மற்றும் பரம்பரை அரங்காவலருங்க. சரிங்க. அப்பா எம் நாகராஜன், அவர் பரம்பரை இருக்காரு. தொடர்ந்து நான் இருக்கோம். இது பச்சைமலை பால தண்டாயுதபாணி திருக்கோயில். இது எப்படி பச்சைமலைன்னு வந்ததுன்னா, பசுமை பொருந்தி விவசாய நிலத்துக்குள்ளார இந்த கோயில் உருவானதுனால இது பச்சைமலை முருகன் கோயில், பாலதண்டாயுதபாணி கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வச்சிருக்கோம். இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, பழனியும் பாலதண்டாயுதபாணி, இங்க பச்சைமலை பாலதண்டாயுதபாணி. அதுவும் மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய செவ்வாய்ஸ்தலம், இதுவும் மேற்கு பார்த்து இருக்கு. ஸோ அதுங்கிறப்ப இதனுடைய பலங்கள் சக்தி பழனி முருகன் கோயிலுக்கு இணையா இது இருக்கு அப்படிங்கறத ஐதீகம். குன்றின் மேல் தான் இருக்கு. இது குன்றின் மேல் தான் இருக்குங்க. அதை மக்களுடைய கோரிக்கை எல்லாமே நிறைவேறதா. நிறைய பேர் இப்போ பழனிக்கு போறவங்க எல்லாருமே இப்போ அதிகமா இங்கேயும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த கோயில் இதுக்கு முன்னாடி ஒத்தையடி பாதையா வாய்க்க வரப்புல வந்துட்டு இருந்தது. ஆமா, எங்க ஏற்கனவே நான் இந்த பச்சைமலை கோவில் எனக்கு இருக்கிறதே தெரியாது. ஆமா. ஆனா எங்களுடைய எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அப்போ நாங்க வயல்வெளியில நடந்து போய் இந்த கோவிலை தரிசனம் பண்ணியிருக்கோம். அந்த சாமியை, முருகன் கோவில் ஒண்ணு இருக்கு அப்படின்னாரு. அதை வச்சுதான் நானே இங்க வந்தேன் இப்போ. ஆமாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த வயல்வெளியில இருக்கக்கூடிய ஒத்தடி பாதையில தான் அது நிறைய பேருக்கு இந்த கோயில் இந்த பசுமைக்குள்ள இந்த விவசாய நிலத்துக்குள்ள இருக்கிறது தெரியல. அது மக்கள் வரக்கூடிய உபயதாரர்கள் அவங்கள வச்சு கிருத்தியை மிக சிறப்பா நடக்கும். இப்ப கோயிலே பார்த்தோம்னா ஒரு 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 இங்க வரும் பொழுது ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் ஒரு அதாவது
ஒரு விவசாய நிலத்துக்கு இடையில நடுவுல ஒரு குன்றின் மேல ஒரு முருகர் வந்து இருக்காரு. இது வந்து மனசுக்கு வந்து ஒரு நிம்மதியை கொடுக்குது. கண்டிப்பாங்க. இந்த கோயிலுக்கு வரும் பொழுதே ஒரு வைப்ரேஷன் ஒன்று கிடைக்கும். சந்தோஷம். இல்ல இங்க வரும் பொழுதே பாத்தீங்கன்னா காகம், குருவி, கிளி சத்தம், அது மட்டும் மயில் சத்தம், மயில் இந்த மாதிரி பறவைகளினுடைய சத்தம் மட்டும்தான் இங்க கேக்குது. மிக அமைதியா இருக்கு. இங்க வரும் பொழுதே மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. நிம்மதியா இருக்கு. அது மன அமைதி தரவங்க வரவங்களையும் நிம்ப அதிகமா இருக்காங்க. ஓகே, இப்ப நம்ம கோவிலினுடைய பிரகாரத்துல என்னென்ன சுவாமிகள் வந்து இங்க இருக்காங்க, அதை பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இது மயில் வாகனம் இருக்கு. அப்படி நம்ம மூலவர் வந்து பேசிட்டு பார்த்துட்டு போலாம். பச்சைமலை பால தண்டாயுதபாணி திருக்கோயில். இது மயில் வாகனம். இது மயில் வாகனம், மயில் மண்டபம். முருகனுடைய வாகனம். அது வந்து தனியாத மண்டபம் இருக்கு. முருகனுக்கு நேர் ஆப்போசிட் முன்னாடி என்ட்ரன்ஸ் ஏறினோடனே படிக்கிட்டு ஏறினோடனே மயில் வாகனம் இருக்கு. சரிங்க. இந்த இதுல வரும். இதுக்கப்புறம் உள்ள மூலவர் வந்து பாத்தீங்கன்னாக்க தண்டாயுதபாணிங்க. கையில தண்டாயுதத்தோட வந்து பழனியில் எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் காட்சி அளிக்கிறாரு. சரிங்க. இப்ப உள்ள வந்து அதுக்கப்புறம் வலதுபுறத்துல பாத்தீங்கன்னா ராமர், ஆஞ்சநேயர் இருக்காருங்க தனியா. பாருங்க, ராமர், ஆஞ்சநேயர். ராமர், ஆஞ்சநேயர் இருக்காரு. இடதுபுறத்துல வந்து பாத்தீங்கன்னா சிவனும் ராகு கேது இருக்காரு. சிவன் ராகு கேது இருக்காங்க. ஓகேங்க. இங்க இருக்கு. நேரம் இது ரெண்டும் தரிசனம் பண்ணிட்டு நேரம் உள்ள வந்தோம்னா மூலவர் வந்து முருகர் இருக்காருங்க. மூலவர் சாமி முருகன். முருகர் கையில தண்டாயத்தோட பழனியில எப்படி காட்சி அளிக்கிறாரோ அதே மாதிரி இருக்காரு. அங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நவபாசனோட இருக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உற்சவர் சிலையா காட்சி அளிக்கிறாரு. சரிங்க. இந்த பின்னாடி வச்சிருக்கு. இந்த மாதிரி திறந்து சரிங்க. இருக்கு. சரிங்க. வெளியில பார்த்துக்கலாம். விநாயகர் முடிச்சுட்டு வந்தவனுக்கு அங்கிருந்து மயில் மடத்துலேருந்து வந்தோடனே இடதுபுறத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் இருப்பாரு. கிழக்கு பார்த்து இருக்கு. அடுத்து வந்து காசி விஸ்வநாதர் இருக்காருங்க. காசி விஸ்வநாதர். ஓகேங்க. இங்க இருக்காருங்க. காசி விஸ்வநாதர் இருக்காரு. சரிங்க. காசி விஸ்வநாதர் இதை தரிசிக்கணும். சரிங்க. விநாயகர் தரிசிச்சுட்டு அடுத்து காசி விஸ்வநாதர். சரிங்க. அதுக்கப்புறம் காசி விசாலாட்சி இருக்காங்க. இது அதற்கடுத்துங்க காசி விசாலாட்சிங்க. காசி விசாலாட்சி அம்மன். ஆமா. அடுத்து வந்து சனி பகவான் இருக்காரு. மேற்கு நோக்கி இருக்காரு. மேற்கு நோக்கி அமர்ந்திருக்காரு சனி பகவான். அது எப்போ இருக்கிறது? அதற்கடுத்து அடுத்தது நவக்கிரகங்க. அதற்கடுத்து இது இப்படியே நம்ம கோயில் சுத்தி வரலாம். பிரகாரத்தை சுத்தி வரலாம். கோயில் கோபுரத்தை சுத்தி வரலாம். மயில் இறகெல்லாம் கிடக்கு. ஆமாங்க. மயில் கிட்டத்தட்ட 20-30 மேல இங்க வந்து. அப்படிங்களா? மயில் இருக்கு. கரெக்டா அபிஷேகத்துல வந்து உட்காந்துரும். அபிஷேகம் பண்ணும்போது மயில் வாகனத்து மேல மயில் உட்காந்துருக்கும். ஓகே, மயில் இறகு இருக்கு. பரவாயில்ல. சுத்தியுமே பாத்தீங்கன்னா விவசாயம் தாங்க. சுத்தி எப்பவுமே பசுமையா இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். அருமையான ஒரு சூழ்நிலை. மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம். பாசிட்டிவ் வைப்ரேஷன். மைண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அங்க உள்ள வரும்போது பீஸ்ஃபுல்லா ஆயிடுங்க. கோவில் பிரகாரத்தை வந்தோடனே வீரபாகுங்க. கோவில் பிரகாரத்தை சுத்தி முடிச்சு வந்தோடனே வீரபாகு வராரு. சரி. அடுத்து இடதுபுறத்துல தனியா இடும்பர் இருக்காரு. இடும்பர் கோவில். இவரத முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா இதுக்குள்ள நேரடியா சாமி தரிசனம் முடிச்சுட்டு சுத்தி கோயில் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சரிங்க. இங்க வந்து இப்போ ஹால் மாதிரி இருக்கு. இங்க வந்து கொஞ்ச நேரம் அமர்ந்திருக்கலாங்க. அப்படிங்களா? முழுமையா அந்த கோயில் இது ஃபுல்லா தென்னை மரம்லாம் வச்சிருந்தோம். ஆரம்பத்துல இதெல்லாம் நிர்வகிச்சிருப்பாங்களாட்டிருக்கு. ஆமா, இவரு இதெல்லாம் உருவாக்குனதுதாங்க. அது நாளடைவில் எல்லாம் அந்த சிதலடைஞ்சிருக்கு. இதுக்கு வருமானம் அப்படிங்கிறது வந்து பக்தர்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கைகளும் வரக்கூடிய நன்கொடைகள் மட்டுமே. அதை நம்பி மட்டுமே இந்த கோயில் வந்து முழுமையா வந்து இயங்கிட்டு இருக்கு. ஓகே, இது வரைக்கும் நம்ம பச்சைமலை முருகன் கோவிலை பத்தி, அதனுடைய சிறப்புகளை பத்தி, அதனுடைய தெளிவான விளக்கத்தையும் நீங்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கங்க. சந்தோஷம்.